Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா உதிரியா எப்படி இடியாப்பம் செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம். நம்ம எந்த கப்ல மாவு எடுக்கிறோமோ அதுல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். இப்போ 1.5 கப் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் இடியாப்ப மாவு, இது ரெடிமேட் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் கலந்து விட்டுக்கிற போகிறோம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு கலந்து விடுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டிட்டு ஒரு தடவை இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். நல்லா உதிரியாகவும் இருக்கும். இப்போ எல்லா மாவும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் எல்லா சைடும் ஈவனாக கலந்து விட்டுக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இறக்கிட்டு அப்படியே வேறு தட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு அகலமான இந்த மாதிரி கிண்ணத்தில் நம்ம கலந்து வச்சிருந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம். அதிக நேரம் சூட்டிலே இருக்கக்கூடாது. உடனே அடுப்புலேருந்து நம்ம மாற்றிடணும். இப்போ எல்லா மாவும் எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சிக்கிற போகிறோம். லைட்டாக இலை சூடாக இருக்கும். இந்த டயத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்காம இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கையில் ஒட்டாத பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். இந்த மாதிரி பிணையும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. கையில் ஒட்டாத பதத்துக்கு சூப்பராக பிணைஞ்சாச்சு. அடுத்து நம்ம இடியாப்பம் புளியறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இடியாப்பம் புளியறதுக்கு இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. நம்ம இடியாப்பம் புளியற அச்சுலேயும் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன ஹோலாக எடுத்துக்கோங்க. அதான் இடியாப்பத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த மாவை கொஞ்சம் சேர்த்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி அச்சு கிடைக்குது. இது வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு புளியும் போது நம்ம கையெல்லாம் வலிக்காமல் கொஞ்சம் ஈஸியாகவே புளிய வரும். இந்த மாதிரி அச்சு வாங்கி வச்சுக்கோங்க. இதை ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கிற போகிறோம். நம்ம புளியும்போது கட்டாகாமல் வரணும். அதுதான் பதம். கட் ஆயிடுச்சுன்னா அது வந்து கரெக்டான பதமாக இருக்காது, நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்காது. இப்போ ஒரு 2 சுற்று சுற்றியாச்சு. இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம சுற்றிக்கிற போகிறோம். நம்ம எப்போவுமே செய்கிறத விட இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டிட்டு ஒரு தடவை இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு எந்த ஒரு கட் ஆகாமல் அப்படி ஈவனாக விழுந்துட்டுருக்கு. நம்ம கையில் கட் பண்ணால் தான் கட் ஆகும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே புளிஞ்சாச்சு. அடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி சட்டியில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இடியாப்பத்தை மேலே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் வேக வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கிண்டுனல்லே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அதான் பதம். இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட சாஃப்டான உதிரியான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தேங்காய் பால், ஆட்டுக்கால் பாயை வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.